இந்த செஷன்ல நாம பார்க்க போற கான்செப்ட் ஜாவா அரே. ஜென்ரலா ப்ரோக்ராமிங்ல ஒரு வேல்யூவை வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், கரெக்டா? இப்போ எனக்கு ஒரு 50 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா 50 வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஒரு 100 இல்லை 200 வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம ஒரு 200 வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்குமா? அது ஒரு கரெக்டான ப்ராக்டிஸா? நமக்கு கோடோட ரீடபிலிட்டி அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு மோர் தேன் ஒன் வேல்யூவை ஒரு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்த கான்செப்ட் தான் அரே. இப்போ ஒரு அரே இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த அரேயோட அரே ஓகே. இதில் நம்ம வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோம். 2 5 8 7 11 30 6 10 இப்படி நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு. ஸோ இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 அப்படின்னு சொல்லி இங்கே 500 வரைக்கும். இப்போ என்ன பண்ணிட்டோம், 500 வேல்யூஸை சிங்கிள் வேரியபிள் இந்த ஏஆர்ஆர் அப்படின்ற இந்த சிங்கிள் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஒன் டைமென்ஷனல் அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ட் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணிவிட்டு இதுதான் அரேயை டினோட் பண்ணுறது. இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு இங்கே வேரியபிள், இதுதான் டிக்ளரேஷன். நம்ம இப்படியும் டிக்ளேர் பண்ணலாம். இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான். பட் இதுதான் ரெக்கமெண்டட். ஏன்னா வேரியபிளை நம்ம இந்த டேட்டா டைப்லேருந்து செப்பரேட் பண்ணி இங்கே கரெக்டாக எழுதியிருக்கோம். இன்ட் அதாவது இந்த அரே ஆஃப் டேட்டா டைப் இன்ட் வேரியபிள் நேம் ஏ. ஜாவாவில் இருக்க அரே ஃபுல்லாகவே ஆப்ஜெக்ட் தான். ஒரு அரே அப்படின்னாலே ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம அரேவை எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்ட் அரே ஈக்குவல் டு நியூ இன்ட் இப்படி க்ரியேட் பண்ணி இங்கே கண்டிப்பாக நம்ம சைஸ் மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் வந்து 5 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லியாச்சு அரே. ஸோ நம்ம நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். இப்போது இதுக்கு வேல்யூஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரே ஆஃப் 0 அதாவது 0th இண்டெக்ஸில் என்ன வேல்யூ எனக்கு வரும், 6. அரே ஆஃப் 1 ஈக்குவல் டு 7. array of 2 8. array of 3 9. இங்க நமக்கு சொல்லியிருக்கோம் அரே வந்து இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதோட லென்த் வரைக்கும், அதாவது லாஸ்ட் நம்ம இங்கே வந்து 5 கொடுத்துருந்தோம் அப்படின்னா இப்போ 0 1 2 3 4 5 வரைக்கும் வரும். அதாவது சைஸ் வந்து 5, இண்டெக்ஸ் சைஸ் 5. ஓகேவா? அப்போ 5 வேல்யூஸ் வருமா, 1 2 3 4 5. இண்டெக்ஸ் இதுக்கு எத்தனை இருக்கும், 0 1 2 3 4 வரைக்கும் தான் இருக்கும். இங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும். int 4 equal to 10. இப்போ இந்த அரே வேல்யூஸை நான் எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். அரே டாட் லென்த். இந்த லென்த் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அரேயோட சைஸை ரிட்டர்ன் பண்ணும்.
return size of array. லென்த் பாருங்க, இங்க இது மெத்தட் கிடையாது, இது ஒரு ஃபைனல் வேரியபிள். ஏன் இது ஃபைனல்னு பார்த்தீங்கன்னா அரே கிரியேட் பண்ண அப்புறம் அதை மாடிஃபை பண்ண முடியாது, அதனால இது ஒரு ஃபைனல் வேரியபிள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மெத்தட் கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்கில் மெத்தட் பார்ப்போம், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த அரேயில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0, அதாவது எனக்கு 0th பொசிஷன்லேருந்து ரீட் ஆகணும். அப்போ தானே ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ எல்லாத்தையும் எடுக்க முடியும். ஸோ 0 எது வரைக்கும் ரீட் ஆகணும்? 4 வரைக்கும் போகணுமா? அப்போ என்ன பண்ணலாம்? I less than array டாட் லென்த் கொடுத்துடலாமா? I ப்ளஸ் ப்ளஸ். இப்போ சிஸ் அவுட்டில் array of I could ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த அரேயில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்படி தான் நம்ம அரேயில் இருக்க எலிமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங் அரே கிரியேட் பண்ணலாம். ஸ்ட்ரிங் அரே str string array equal to new string. சைஸ் என்ன? ஒரு 7 கொடுக்கலாம். இந்த ஸ்ட்ரிங் அரேல string array of 0 என்ன வேல்யூ கொடுக்கலாம்? சண்டே. மண்டே. டியூஸ்டே அப்படின்னு சொல்லி நம்ம 7 டேஸையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சேம் வே நம்ம இந்த அரேயும் இதில் இருக்க வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். string array of I. இப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு string array of 0 நமக்கு சண்டே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகி அப் டு இங்கே ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன? 7. ஸோ நமக்கு I less than 7 கொடுத்துருக்கிறதுனால இந்த 6 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ இங்கே நான் string array 7ன்னு கொடுத்து வேறு ஏதோ ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு இதுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த அரே வேல்யூஸ் கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். அதாவது நமக்கு அரேயோட இண்டெக்ஸ் வந்து மொத்தம் 6 தான். நம்மளோட அரே சைஸே வந்துட்டு 7 தான். பட் நம்ம இங்கே 8 தான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்கு அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு வருது. இது ஒரு எக்ஸெப்ஷன். ஓகே, அரேயோட சைஸை விட நெக்ஸ்ட் சைஸ் நம்ம ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணால் இந்த எரர் வரும். இப்போ அரேவை நம்ம சிங்கிள் லைன், அதாவது இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணி அப்புறமா வேல்யூஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் சிங்கிள் லைன்லேயே நம்ம அரேவை இனிஷியலைஸ் பண்ண முடியும். எப்படின்னா int array x equal to இங்கே 578 என்ன வேணா கொடுத்துக்கலாம். இப்படி நம்மளால் சிங்கிள் லைன்லேயே இனிஷியலைஸ் பண்ண முடியும். எக்ஸ் டாட் லென்த் கொடுத்து இதோட லென்த் 9. பாருங்க, 9 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்போம்.
அரேயில் 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, அரேயோட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டு. அதாவது நம்ம அரே டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு சைஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நமக்கு ஒரு கம்பைல் டைம் எரர் வரும். மஸ்ட் ப்ரொவைட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கண்டிப்பாக சைஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அரே டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அரேயோட எக்ஸாக்ட் சைஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணின அப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியாது. நெக்ஸ்ட், அரேயில் இந்த மாதிரி சிமிலர் டைப் ஆஃப் வேல்யூஸ், அதாவது ஹோமோஜீனியஸ் டைப் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம இன்ட் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட் வேல்யூ மட்டும்தான் போட முடியும். இங்கே ஸ்ட்ரிங் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மட்டும்தான் இதில் ஆட் பண்ண முடியும். நம்மளால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸை இங்கே ஸ்டோர் பண்ண முடியாது. அது நம்ம கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்கமிங் செஷன்ஸில் அதை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அரேயோட டிஸ்அட்வான்டேஜ். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.